ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வர்க்காலாவோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜடாயோட மேலே வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு கேபிள் கார் மூலிமா நம்ம வந்து கீழே வந்தாச்சு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மால் மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் கேம்ஸ் விளையாடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அங்கே வந்து நாங்கள் விஆர் கேம்ஸில் தான் விளையாடிட்டு இருந்தோம். வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு, சூப்பராக. அம்மா தாயே அங்காள இன்சுரி உன்னை நம்பித்தாமா. ஸோ நான் இது வரைக்கும் விஆர் கேம்ஸை நான் ப்ளே பண்ணதே இல்லை. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் நாங்கள் விஆரில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் விஆர் கேம்ஸ் விளையாடிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் விஆர் கேம்லாம் முடிச்சுட்டு ஒரு செலிப்ரிட்டி வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபன்னாகவே இருந்துச்சு. ஒரு ஆளு ஒரு அடிதான் அடிச்சேன், கழுத்து ஒரு பக்கமா லாக் ஆகிடுச்சு. நம்மள தயவு செஞ்சு மேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது, நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நவுந்து இல்லங்க, தயவு செஞ்சு நவுந்து இல்லங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வர்க்காலா கிளிஃப். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்னே நான் சொல்லுவேன். இதை நீங்கள் நைட் டைமில் விசிட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல ஒரு பாண்டிச்சேரி அந்த மாதிரி வைப்பில் இருக்கும். இந்த பக்கம் கிளிஃப், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீச் வைப். இது போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லைவ் மியூசிக் இருக்கும் அண்ட் லைவ் ஃபுட் ஸ்டாலுமே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணுன்ற ஃபுட்டை அப்போவே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே குக் பண்ணி தருவாங்க. இது ஒரு சூப்பரான வைப்பில் இருக்கும் அண்ட் நிறைய கடையும் இருக்கும். நீங்கள் வேணுன்றதை வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வர்க்காலா போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் நைட் டைமில் போங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு முடிச்சு நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு தான் வந்துட்டோம். ரூமுக்கு வந்து ஒரே ஃபன் தான், அதை நீங்களே பாருங்களேன். இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாம்பா. சூப்பர், நைஸ்.
Excellent performance. Chance கிடையாது. எல்லாருமே என்ன வந்து ஜூனியர் பிரபுதேவன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், போட்டிங் கயாக்கிங் அதெல்லாம் போகலான்ட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா மழை வந்து எல்லா பிளானையுமே வந்து சொதப்பிடுச்சு. சரி அட்லீஸ்ட் பிளாக் சாண்ட் பீச் அது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுவுமே பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. ஃபைனலாக நாங்கள் போனது ஒரு ராக் பீச் தான். இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. மழை டைமில் பீச் வியூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் அக்வாரியம்னு ஒன்று போனோம். எதுக்கு போனோன்னு எங்களுக்கே தெரியல. பிகாஸ் மீன் மார்க்கெட்டில் இருக்க மீனே தான் அங்கே வச்சுருந்தாங்க. ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு டேம் ஏதோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. தண்ணியும் சூப்பராக இருக்கும், நிறைய இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும்லாம் சொன்னாங்க. சரின்னு அங்கே போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா பயங்கரமான ஷாக்கிங் எல்லாருக்குமே. பிகாஸ் அவ்வளோ தண்ணிங்க வேறு லெவலில் இருந்துச்சு. சரி இதே மன கஷ்டத்தோடு நாங்கள் திரும்பி வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு டேம் இருக்குது அப்படின்னாங்க. அங்கே கிளாஸ் பிரிட்ஜ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் நடந்து போனோம். அது கிளாஸ் பிரிட்ஜ் இல்லைங்க, ஸ்டீல் பிரிட்ஜு. என்னடா இது ஏமாற்றத்துக்கு மேலே ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுத்துகிட்டே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோஸ்ட் மெமரபிள் ட்ரிப்பாகவே இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எங்கள் கேரளா ட்ரிப்